ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரோ, ஒரு நாளைக்கு நான் 50 வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், ஒரு வேலைக்கு கூட கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் வர்ஸ்ட் கேஸ் என்னென்னா, அப்ளை பண்ணி அடுத்த ஒரு ஹாஃப் டேயில் வந்து ரிஜெக்ஷனே வந்துடுது. என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுறோம், இருந்தாலும் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்துடுது. என்ன தான் பண்ணுறது? ஏன்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் சான்சஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட சிவி தாங்க. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து நம்மளோட குவான்டிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அதிகப்படுத்துறதை விட குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ரோ, ஏதோ இந்த யூரோப் ஃப்ரெண்ட்லி சிவி, யூரோப் ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்லாம் இருக்குதாம்மா, அதெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கூட கேட்டிங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதானே? ஸோ இன்னைக்கு வீடியோவில் சிவியை தான் வந்து நான் கம்ப்ளீட்டாக நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இங்கே ஃபார்மெட்னா என்ன, எந்த மாதிரியான ஃபார்மெட் வந்து இங்கே யூரோப் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம், எந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், முக்கியமாக வந்து இங்கே ஏடிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்திருக்கிற இந்த ஏஐக்கும் இந்த ஏடிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம், எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோவில் நான் அப்படியே ஒன்றா புட்டு வைக்க போகிறேன். அண்ட் வந்து சிவியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன, எதெல்லாம் வந்து நைஸ் டு ஹேவ், அண்ட் முக்கியமாக வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் வந்து எப்படி உங்களோட சிவியை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும், அண்ட் அதோடவே நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே வந்து உங்களை சேரும். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் சிவி அப்படின்னா இதுதாங்க கோல்டன் ஃபார்முலா, இதுதான் வந்து ஃபிக்ஸட் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இது யூரோப்புன்னு இல்லை, எந்த நாட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, நான் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் வந்து சிவியை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே த பர்ஃபெக்ட் யூரோப்பியன் சிவியை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி கவர் லெட்டர் வந்து நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த சிவி ஃபார்மேட்டை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த கவர் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வரலாறே அதில் வந்து கம்ப்ளீட்டாக எழுதிருக்கணும். பட் ஆனால் 4 இல்லை 5 பேஜுக்கெலாம் எழுதக்கூடாதுங்க. ஒரு பேஜில் இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் 2 பேஜுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே நம்மளோட நேம் அண்ட் அதுக்கு கீழே நம்மளோட ப்ரொஃபஷனல் டைட்டில் நீங்கள் போடலாம், போடாமலும் இருக்கலாம். அது வந்து பேக் ஃபயரும் ஆகும். பட் அந்த ப்ரொஃபஷனல் டைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஜாபுக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் டைட்டில் இருந்தால் அது மேட்ச் ஆச்சுன்னா ரொம்பவே பாசிட்டிவ். அந்த டைட்டில் போட்டு அது ஜாபுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயரும் ஆகும். அண்ட் அடுத்து வந்து உங்களோட வேரபவுட்ஸ், அதாவது நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, blah அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ என்னென்னலாம் அதில் முக்கியமாக தேவை அப்படின்னா நம்மளோட லொகேஷன் அண்ட் நம்மளோட ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி கோடோட சேர்த்து எழுதுங்க. +91 ஆர் +31 வந்து நெதர்லாண்ட்ஸோட கண்ட்ரி கோட். அந்த மாதிரி கண்ட்ரி கோடோட சேர்த்து எழுதுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோக்கலில் இருக்கீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கீங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட லிங்க்டின் லிங்கை வந்து கிளிக்கபிளாக சிவியில் எம்பெட் பண்ணுங்கள். அண்ட் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக அட்ரஸ்லாம் எழுத வேண்டாம். யாருமே வந்து நம்மளுக்கு தபால்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் மேபி சென்னை இந்தியா, பெங்களூர் இந்தியா, ஸோ அந்த மாதிரி சிட்டியையும் கண்ட்ரியையும் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் அடுத்து வந்து இமெயில் ஐடி, அதையுமே கிளிக்கபிளாக போட முடிஞ்சால் பெட்டர். அடுத்துதாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹீரோ செக்ஷன். யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம்னா கரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஆரம்பிப்போம். நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டா நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணி இங்கெல்லாம் நான் போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து கரியர் சம்மரி, ப்ரொஃபஷனல் சம்மரி, அந்த மாதிரி நம்மளை பற்றின ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட் வந்து 3 லைன்ஸ் ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 4 லைன்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அந்த 4 லைனில் நம்ம என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஹூ யூ ஆர் அஸ் அ ப்ரொஃபஷனல், என்ன வேல்யூ கொண்டு வர இந்த ரோலுக்கு நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறது மூலியமா அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும். இதில் அந்த லாஸ்ட் லைன் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 2 விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹூ யூ ஆர் அஸ் அ ப்ரொஃபஷனல், வாட் வேல்யூ டு யூ பிரிங் டு திஸ் ரோல், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிளியராக ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் சம்மரி இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே ஹெச்ஆர் டிசைட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு இன்டர்வியூ கால் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது நம்மளோட ஸ்கில் செக்ஷனை வந்து நீங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த லீடர்ஷிப், பங்க்சுவாலிட்டி, இந்த மாதிரி கிளிஷேவான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அந்த ஜாபுக்கு ஓரியன்டாக எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டூல்ஸ் அண்ட் காம்பிடன்சஸ்னு 2 இருக்கும். காம்பிடன்ஸ் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா அனாலிசிஸ் இஸ் அ காம்பிடன்ஸ். டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேபி பவர் பிஐ, மேட்லாப், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டூல்ஸ் அண்ட் காம்பிடன்சஸ் இதை வந்து கிளியர் டிஸ்டிங்ஷனாக பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சிருங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் அண்ட் காம்பிடன்சஸ் ரெண்டுமே ஒரே பக்கெட்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா டெவலப்பர்னா டூலும் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், உங்களோட காம்பிடன்ஸும் ஜாவாங்கிற லாங்குவேஜ் தான். ஸோ அதனால் அந்த டூல்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் முடிஞ்சால் பிரித்து எழுதுறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து அப்படியே ஓல்டஸ்ட் வரைக்கும் அந்த ஆர்டரில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ரொம்ப வதவதவதன் கதை எழுதக்கூடாது. ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டால் என்ன உங்கள் டைட்டில் என்ன கம்பெனி, எப்போ எந்த பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, எந்த லொக்கேஷன் அது, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பாயிண்ட்டுக்குள்ளார உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடணும். அதாவது ஒரு ஜாப் ரோலுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் ரொம்பவே பெட்டர். நிறைய ரோல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க, அதாவது நம்பர் ஆஃப் பாயிண்டர்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. 2 கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் எழுதுங்க. தயவு செஞ்சு அதுக்கு மேலே போயிடாதீங்க. அந்த 5 பாயிண்ட்லையுமே ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரை டு குவான்டிஃபை த ரிசல்ட்ஸ். நான் அந்த ஸ்டார் அப்ரோச் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். நான் இன்டர்வியூ எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே எழுதுறதையும் நம்ம ஸ்டார் அப்ரோச்சில் தான் எழுதணும். நம்ம வந்து என்ன ரிசல்ட்டை கொண்டு வந்தோம் அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக குவான்டிஃபைபிளாக எழுதணும் நீங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், அதில் கேட்டிருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எழுதணும். அண்ட் அதே மாதிரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க ஏதாவது காம்பிடன்சஸ், ஸ்கில்ஸ், டூல்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னா அது அந்த முன்னாடி இந்த ஸ்கில் செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எழுதுங்க. அகைன் இந்த பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எழுதுங்க அப்படின்னா நான் வந்து குக்கப் பண்ண சொல்லலை, பட் அந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைட்டிலுக்கு இல்லை அந்த ஃப்ரேஸ்க்கு டைரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எழுதுறது ரொம்பவே பெட்டர். அதுக்கடுத்தது வந்து நம்மளோட சர்டிஃபிகேஷன் செக்ஷன். ஏதாவது நல்ல ஒரு வேலிட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, இன்னும் வேலிடாக தான் இருக்குது, இல்லை அந்த ஜாபுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட எஜுகேஷன். நீங்கள் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் எது முடிச்சிருந்தாலுமே அதுக்காக 12th 10th போயிடாதீங்க. நான் இன்னும் ஒரு சில சிவிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 10th 82%, 12th 85%லாம் எழுதிட்டீங்க. அதெல்லாம் வேண்டாம். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் போட்டால் போதும். என்ன யூனிவர்சிட்டி, பேச்சுலர்ஸ் கிரேட் என்ன, மாஸ்டர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி, கிரேட் என்ன. கிரேடு கூட போட வேண்டாம் அவசியம் இல்லை, பட் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டிங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து வந்து நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் நம்ம இங்கிலீஷ் பை டிஃபால்ட்டாக போட்டுருவோம். அதை தாண்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் போடலாம். இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு டச் லாங்குவேஜ் வந்து தெரியும், இல்லை நீங்கள் வேறு நாட்டுக்கு, யூரோப்பில் இருக்கிற வேறு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் சம் பேசிக்ஸ் A1 A2 லெவல் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை போடுங்க. ப்ரொஃபிஷியண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அங்கே கேஜ் பண்ணிவிடுவாங்க. அந்த லாங்குவேஜ் நீங்கள் பேசக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அங்கே மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னா நீங்கள் மேபி மல்டிபிள் லாங்குவேஜ் கூட போட்டுக்கலாம். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். த பாயிண்ட் இஸ் மேபி உங்களோட மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டி அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர அது ஜாபுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் ஹாபி அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை மறக்காமல் சிவியில் போடுங்க. இங்கே டச் மக்களை பொறுத்த வரைக்கும் ஹூ யூ ஆர் அஸ் அ பர்சனல் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேபி அதில் ரொம்ப இந்த கிளிஷேவான ஸ்டேட்மெண்ட்ஸ், வாட்சிங் மூவிஸ், வாட்சிங் வெப் சீரிஸ் இதெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் ஹாபி கிடையாது, அதெல்லாம் டைம் பாஸ். அது ஹாபினா நமக்கு ப்ரொடக்டிவாக அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம கிரியேட்டிவாக பண்ணுறது. மேபி அந்த ரோலுக்கு ஏதாவது ரெலவெண்ட்டாக இருக்குது, ஓகே ஹாபி ரோலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நம்மளோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ப்ரொடக்டிவான விஷயங்கள் ஏதாவது உங்கள் ஹாபியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சிவியில் முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தாங்க. இதை தாண்டி மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைஸ் டு ஹேவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஹெச்ஆர் உங்களோட சிவி ஓப்பன் பண்ண உடனே முதல்ல உங்களோட டைட்டில் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மரி, உங்கள் ஸ்கில் செட் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து மேட்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட இன்டர்வியூ கால் ஹாஃப் ஆஃப் த சிவிலே டிசைட் ஆகுது. அண்ட் ரொம்ப காமனாக இருக்கிற கொஸ்டின், சிவியில் ஃபோட்டோ போடலாமா போடக்கூடாதா? இதில் எனக்குமே ஒரு மிக்சட் ஒப்பீனியன் தான் இருக்குது, பட் ஃபேக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் இங்கே டச் மக்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அவங்க வந்து ஃபோட்டோ இருந்தால் பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் யூரோப்பியன் கைட்லைன்ஸ் படி பிகாஸ் ஆஃப் பர்சனல் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், GDPR ரெகுலேஷன்ஸ்னால ஃபோட்டோ இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ATS வந்து ப்ராசஸ் பண்ணும் போதுமே வந்து ஃபோட்டோ இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பயாசஸை வந்து எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டச் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஃபோட்டோ போட்டு போடலாம். இல்லை உங்களோட கிரியேட்டிவ் ப்ரொஃபைலாக இருக்குது, நீங்கள் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபோட்டோ போடலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த பெரிய பெரிய MNCஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டால் ஃபோட்டோ
ஃபோட்டோ இல்லாமல் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களோட ஏடிஎஸ் சிஸ்டம் வந்து அந்த பயாசஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளஸ் யூரோப்பியன் ரெகுலேஷன் படி ஜிடிபிஆர் ரீசன்ஸ்னால ஃபோட்டோவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ இல்லாமல் அப்ளை பண்ணுறது பெட்டர். அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கிற கன்சர்ன் ஏடிஎஸ், அதாவது அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ண உடனே ஹெச்ஆருக்கு வந்து நம்மளோட சிவி டைரெக்டாக போயிடாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ வந்து இந்த ஏடிஎஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து நம்மளோட சிவியை வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ணும்போது அது வந்து பார்க்குது எந்த அளவுக்கு இது ஸ்கில் மேட்ச் ஆகுது, எந்த அளவுக்கு ஜாப் ரோலுக்கு இது மேட்ச் ஆகுது, என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவிக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏடிஎஸ்ஏ வந்து பாதி வேலையை முடிச்சு இந்த ரேட்டிங் எல்லாம் ரேங்கிங் எல்லாம் போட்டு ஹெச்ஆருக்கு வந்து இதாங்க நீங்கள் பார்க்க வேண்டிய டாப் 10 or 20 ப்ரொஃபைல், டாப் 10 to 20 சிவிஸ் வந்து நீங்கள் இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்தே கொடுத்துருது. அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறது வந்து அந்தந்த கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு ஏற்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அந்த ஏடிஎஸ் கிட்ட. அந்த ஏடிஎஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கொடுத்துடும். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா, ஏடிஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அதில் வந்து பெரிய அந்த ரேஷனலைசேஷன்லாம் இருக்காது. இவங்க இதை தான் மீன் பண்ணியிருக்காங்களோ, இதை வந்து நம்ம இப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமோலாம் பண்ணாது. பர்ஃபெக்டாக அந்த வேர்டு மேட்ச் இருக்குதான்னு பார்க்கும், இல்லை எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கும், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும், லொக்கேஷன் பார்க்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேட்ச் ஆச்சுன்னா லெட்ஸ் சே 70% மேட்ச், 60% மேட்ச், 80% மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது ரேட்டிங் கொடுத்துருது. அண்ட் அதோடவே வந்து அதிக மேட்ச் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணி இதுதான் டாப் 10 or 15 ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆருக்கும் அதை கொடுத்துரும். ஸோ மற்ற ப்ரொஃபைலுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நீங்கள் அப்ளை பண்ணி வித்தின் ஹாஃப் டேக்குள்ளே உங்களுக்கு ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா நம்மளோட சிவி நம்மளை பற்றின கதையை தெளிவாக பேசலை அப்படின்னு அர்த்தம். இந்த ஏடிஎஸை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து நம்மளோட இந்த ஜிமெயிலில் ஸ்பேம் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இமெயிலெலாம் பை டிஃபால்ட்டாக நம்ம ஸ்பேமுக்கு போயிடும். எப்படிடா போகுது, எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி ஸ்பேம்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேமியாக இருந்தாலோ, ஃபிஷியான ஒரு லிங்க்ஸ் எல்லாம் அதில் இருந்தாலோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேம்னு ஃபில்டர் பண்ணிடும். சம்டைம்ஸ் லெஜிட்டிமேட்டான இமெயிலெலாம் கூட ஸ்பேமுக்கு போயிடும். அந்த மாதிரி நம்மளோட இமெயிலையோ இல்லை இந்த கேஸில் நம்மளோட சிவியையோ பர்ஃபெக்டாக டிராஃப்ட் பண்ணல அப்படின்னா நம்ம லெஜிட்டிமேட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் தான் வரும். சரி, இப்போ இந்த ஏடிஎஸ்க்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சிவியில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்னன்னா மெயினாக வந்து அவங்க இந்த டேபிள்ஸ் அண்ட் காலம் டிசைன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு டேபிள் போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஹெட்டிங், இதில் ஒரு டாபிக், இதில் ஒரு டாபிக்னா நம்ம டேபிளாக மேனுவலாக படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். பட் வந்து ஒரு ஏடிஎஸால் டேபிளை வந்து கரெக்டாக காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம சிவியில் வந்து காலம் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒன்று எழுதிருப்போம், இங்கே ஒன்று எழுதிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலம்ஸையும் அது வந்து கரெக்டாக இப்படி படிக்காது. மேலே இருந்து லெஃப்ட் ரைட் அப்படியே கம்ப்ளீட்டாக கிளான்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்குமே தவிர அது பிரித்து படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோடவே வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் ஆர் லோகோஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையுமே வந்து இந்த ஏடிஎஸ் சிஸ்டம் ப்ராப்பராக காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அதோடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ரொம்ப வேகாக எழுதியிருக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப் கன்சல்டன்ட் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் ஆண்டர்பிரைஸ் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட ஆண்டர்பிரைஸ் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப ஒரு வேகான ஸ்டேட்மெண்ட் அது. அதனால் உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லோவர் ரேட்டிங் கொடுத்துரும். இதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு சாப் கன்சல்டன்ட் ஆர் அட்வைசர் அந்த மாதிரி, ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேபி உங்களுக்கு தான் இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸான அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹையர் ரேட்டிங் கொடுக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த கீவேர்ட் மேட்ச் இருக்கிறதுனால. ஸோ இப்படி நான் சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ தான் ஏஐலாம் வந்துருச்சு, கச்சா முச்சான்னு எழுதுனா கூட பர்ஃபெக்டாக அது வந்து கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணி கொடுத்துருதாமா. இந்த ஏடிஎஸில் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வேகா எழுதினாலோ இல்லை டேபிள்ஸ்லாம் போட்டாலோ அதில் படிக்க தெரியாதா, எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான கொஸ்டின். பட் எல்லா ஏடிஎஸ்மே இன்னும் வந்து ஏஐயோட அவங்க வந்து கம்பைன் பண்ணலை. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஏஐ இன்டெகிரேஷன் இஸ் பிட் மோர் எக்ஸ்பென்சிவ், இன்னும் வேலிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா ஏடிஎஸ் சிஸ்டம்ஸுமே வந்து பார்ஷியலி மேனுவல் ஆர் பழைய டெக்னாலஜிலையும் பார்ஷியலி ஏஐ ட்ரிவனாகவும் தான் இருக்குது. பட் ஒரு சில கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த கேசஸில் சம்டைம்ஸ் அதை வந்து டேபிளையும் இல்லை நம்மளோட ஃபோட்டோஸையும் கரெக்டாக டிஸ்டிங்கிஷ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்குது. பட் இது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது கிளியராக தெரியாத வரைக்கும் நம்ம வந்து ஏஐ தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம சேஃபர் சைட்லேயே நம்மளோட சிவி டிசைனை வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த கவர் லெட்டர் ஸ்ட்ரக்சர். இந்த கவர் லெட்டரில் ஒரு ஹாஃப் அ பேஜ், ஒரு A4 ஷீட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹாஃப் அ பேஜ் இருக்கணும். மேலே சப்ஜெக்ட் போட்டு எந்த அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு அட்ரஸிங்னா யாருக்கு டியர் சார் மேடம் யாருக்காவது அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த நம்ம சிவியில் ப்ரொஃபைல் சம்மரி, ப்ரொஃபஷனல் சம்மரி அப்படின்னு ஒன்று எழுதிருப்போம் தெரியுமா. அந்த சம்மரி ஆர் நான் அதில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை எலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹூ யூ ஆர் as a professional, what value do you bring to this company and what is the reason that
we need to hire you. இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட கவர் லெட்டர். தயவு செஞ்சு டெம்ப்ளேட்டாக ஒர்க் பண்ணிடாதீங்க. கவர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் இது பர்சனலாக ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து எழுத வேண்டிய விஷயம். ஏஐ யூஸ் பண்ணி லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஏஐயில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கவர் லெட்டரை வந்து சிவியில் இருக்கிறத ரிப்பீட் பண்ணிடாதீங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலைக்கு ஏன் டெய்லர் மேடாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கவர் லெட்டரோட மெயின் பர்பஸ். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் குயிக்காக ரீகேப் பண்ணிடலாமா? ஸோ முக்கியமாக வந்து உங்களோட சிவி ஒரு பேஜ் இல்லை 2 பேஜ்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆப்ஷனல், முடிஞ்ச வரைக்கும் போடாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் உங்களோட ஃபார்மேட்ஸில் எங்கேயுமே வந்து இந்த காலம் ஸ்ட்ரக்சரோ இல்லை டேபிள்ஸோ யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஏடிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற எல்லாமே உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கீவேர்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீவேர்ட் மேட்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதோடவே இந்த ஸ்டார் அப்ரோச்சில் குவான்டிஃபைபிளாக எழுதுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஃபைலை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணுங்கள். வேர்ட் டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் உங்கள் சிவியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இனிஷியல் ஷார்ட் லிஸ்ட் தாண்டி வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட சிவியை நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இமிக்ரூப் பிளாட்ஃபார்மில் ஏகப்பட்ட மென்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே வேரியஸ் கண்ட்ரீஸில் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க, இந்த சிவி ஸ்டெப் எல்லாம் தாண்டி போனவங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த லோக்கல் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சிவி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களோட சிவியை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம மென்டர்ஸ் வந்து வெறும் நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டு வைட் கிட்டத்தட்ட 70 to 18 கண்ட்ரீஸ்க்கு அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மென்டர் கிட்ட நீங்கள் கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களோட சிவி ரிவ்யூ, அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஜாப் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொஸ்டின்ஸ், ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் நிறைய நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த சிவி டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட சிவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்களோட இன்டர்வியூ கால் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட்டோட சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.